ஆக்டர் நரேன் அவர்கள் ரீசெண்டா ஜனநாயகன் பத்தி பேசியிருக்காரு. அதாவது ஜனநாயகன் பத்தி ஏதாவது அப்டேட் கொடுங்கன்னு கேட்டதுக்கு, ஷூட்டிங் முடிஞ்சு என்னோட டப்பிங்கும் முடிஞ்சு பயங்கர ஃபன்னா வந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய படமா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இதே மாதிரி ஜனநாயகன் படத்தோட இயக்குனர் ஹெச்யூனத் அவர்கள் ரீசெண்டா கோயில இருக்கிற மாதிரியான போட்டோ வந்திருக்கு. அதாவது ஜனநாயகன் ஷூட்டிங்ல நல்லபடியா முடிஞ்சதால சபரிமலைக்கு போயிட்டு தரிசனம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹெச்யூனத் அவர்கள் பத்தி தெரியும், பெரும்பாலும் அவரை இந்த மாதிரி கோயில்கள்ல தான் பார்க்கலாம், மற்றபடி சினிமா நிகழ்ச்சிகள் எல்லாம் அதிகமா பார்க்க முடியாது. அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மூவி ரிலீஸ்க்கு முன்னாடி கோவிலுக்கு போவார்னா இவரு ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே கோவில தான் இருப்பாரு. அண்ட் படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ்ன்றதால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாவே போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை பண்ணலாம். அண்ட் தளபதியோட டப்பிங் மட்டும்தான் முடிஞ்சுன்னு பார்த்தா எல்லாரோட டப்பிங்கும் முடிஞ்சு போல. ஹோப்ஃபுல்லி படம் நல்லா வந்திருக்கணும். அண்ட் ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ஆக்டர் நரேன் அவர்கள் தான் அந்த படத்தை பத்தி ஏதாவது அப்டேட் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா மத்த காஸ்ட் அண்ட் குரூவை பெருசா பார்க்க முடியல, அதுவும் இவரு படத்துல சயின்டிஸ்ட் ரோல் பண்ணியிருக்கிறதால வேற சொல்லியிருக்காரு. அண்ட் ஜனநாயகன் படத்து மேல ஆல்ரெடி பகவந்த் கேசரி அப்படின்ற மாதிரி ஒரு டேக் இருக்கு. பட் அது உண்மையா இல்லாத பட்சத்தில் அது படத்துக்கு பாசிட்டிவ் தான். ஏன்னா கண்டென்ட் மேல ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கிறது டேஞ்சர் தான். வாரிசு படம் ஒரு நல்ல வெற்றி படமா அமைஞ்சதுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு முக்கிய காரணம். சோ ஜனநாயகன் ரெகுலர் கமர்ஷியல் மசாலா படமா இல்லாம இருந்தாலே ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். சோ ஹெச்யூனத் அவர்கள் சர்ப்ரைஸ் பண்ணிருக்காருன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.